ஹலோ டக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம டெலகிராமில் சொல்லியிருந்தோம் தெரியுமா? டேக்கோக்கு அந்த ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்டு இதுக்கு முக்கியமாக ஹெட்செட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது அந்த மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் கேட்டது ப்ரெக்னென்சி டைப், ஆஃப்டர் ப்ரெக்னென்சி கேரிங் அந்த மாதிரிலாம் கேட்டிங்க, அட்ராசிட்டி அந்த மாதிரிலாம். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம்டா, இப்போ நம்ம சேனலில் போட்டுட்டு இருந்த அந்த டேக்கோட 5 ஷாட் இருக்குல்ல, அதனோட ஃபுல் வேர்ஷனுமே நான் வந்து பாஸ்டர் லெகசி சேனலில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். அது ஃபுல் மூவி மாதிரி இருக்குது, ஒரு 2.5 ஹார்ஸ்க்கு. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், ஓகேவா? கண்டிப்பாக கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த சேனலில் டேக்கோக்கு அந்த எடிட்டும் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கும் மறக்காமல் போய் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இஃப் நீங்கள் பிஎலோட ஃபேன் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க, இது உங்களுக்கான வீடியோவே கிடையாது. ஓகே, டேரெக்டாக போயிடலாமா? அப்போது ஜேகே அண்ட் தயோங் 2 பேர்த்துக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்போ தயோங்க்கு பேபி பிறந்து அந்த பேபிக்கு ஒரு 15 days தான் ஆயிருக்கும். அப்போ தயோங் இப்படி ரொம்ப டயர்டாக படுத்திருக்கான். பேபி அழுகிற சவுண்ட் கேட்குது. ஷோ, தயோங் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பேபி வேற அழுகிற சவுண்ட் கேட்குது அப்படின்னு ஜேகே வர்றான். வந்து பார்த்தா பேபி கத்திட்டு இருக்கான் பசியில். பொண்டாட்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்க பாரு, குழந்தை அழுதுட்டு இருக்கா, நீ மாறி டயர்டில் தூங்கிட்டு இருக்க, பாப்பாவுக்கு பால் கொடுக்க வேணாமா அப்படின்னு தயோங் அப்படியே எழுப்புறான். தயோங் எழுந்துரு தயோங். ஜேகே எழுந்துரு, பாப்பா அழுகிறான் பாரு, காதில் விழலையா? ஜேகே அது கிச்சனில் போயிட்டு பாப்பாவுக்கு ஃபீடிங் பாட்டிலில் அந்த மில்க் பவுடர் இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி வந்து கொடு. புரியல. ஆமாம், அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடு ஜேகே அப்படின்ட்டு மறுபடியும் தூங்கிடுறான். தயோங் உன்னை எழுந்துருன்னா. ஜேகே ப்ளீஸ், பொண்டாட்டி எழுந்துடுறா, என்ன பண்ணிகிட்டு இருக்க? எழுந்துரு அப்படின்னு எழுந்துக்க வைக்கிறான். என்ன ஜேகே, என் பால் வரலையா? ஜேகே அது சொல்லு, அதை கொடுக்க வேண்டியதானா? பாப்பாவுக்கு அதுலேருந்து தானே இம்யூனிட்டியாக வரும், இதெல்லாம் நல்லாவே இருக்காது. பாப்பாவுக்கு உந்துலேருந்து கொடுத்தாதானே நல்லாயிருக்கும். எங்கள் காட்டு. ஜேகே வேண்டாம். என்னாச்சு பொண்டாட்டி? அது வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வா, பாப்பா அழுதுகிட்டே இருக்கான், இல்லைன்னா நான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறான். கோவப்பட்டுட்டு அவனே கிச்சனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்ருக்கான். இப்போ ஜேகேக்கு என்னன்னே தெரியல, அவன் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான். அவன் அப்படி கோவப்பட்டுட்டு இருக்கான்? தேவையில்லாமல் தயவங்க எதுக்குமே கோவப்பட மாட்டானே அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். அப்போ தயவங்க பார்க்குறான். ஆமாம், வர வேண்டியது குழந்தை அழுகுறான்னு சொல்ல வேண்டியது. எனக்கு வேற அங்கே வர மாட்டேங்குது. எல்லாரும் சொல்லுவாங்க வரும்னு, ஆனால் பாப்பாவுக்கு நைட்டு கொடுக்கும்போது மட்டும்தான் கரெக்டாக வருது. காலையில் எழுந்து கத்துறான். எனக்கு பாவமாக இருக்கு என் பிள்ளை பசிச்சு கத்தும் போது. அப்போனா ஒரு அக்கறையும் கிடையாது அவனுக்கு. அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டான். நீ சாப்பிட்டியா, பாப்பாவுக்கு பால் கொடுத்தியான்னு கேட்பான்ல, அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு அவனும் சமக்கோமாக படுத்துட்டான். இப்போ ஜேகே ஆஃபீஸ் போயிட்டு லஞ்ச் பிரேக்கில் கால் பண்ணுறான். என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? பாப்பா கூட தூங்கிட்டு இருப்பானா? பொண்டாட்டி எது கோவப்பட நான் தெரிஞ்சே ஆகணும், தெரியாமல் ஃபோனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு கால் பண்ணுறான். ஃபஸ்ட்டு கால் பண்ணவும் தயாங் கோவத்தில் அப்படியே கட் பண்ணி விட்டுறான். எனக்கு பேசவே விருப்பம் இல்லை, எதுக்கு இப்போ அவன் கால் பண்ணுறான்? செக்கி நீ காலே பண்ணாத, பொறுப்பே இல்லை. எனக்கு வலிக்குதா, இல்லை எதுவும் பெயின் இருக்கா, டாக்டர்கிட்ட போமா? உடம்பு சரியில்லை, எதுவும் கேட்குறது இல்லை. நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் ஜேகே அப்படின்னு கால் கட் பண்ணி விட்டுறான். மறுபடியும் அடிக்கிறான். நான் வேற ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கேன், இந்த டயத்தில் அடிக்கிறான் பாரு அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து அட்டன் பண்ணிடுறான். சரி, ரொம்ப பண்ணக்கூடாதுன்னு. பொண்டாட்டி ஏன்னா ஒரு தடவை பண்ணால் கால் அட்டன் பண்ண முடியாது அவனுக்கு? நான் எதுக்கு அட்டன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு அட்டன் பண்ணுமா? உன் புருஷன் கால் பண்ணா அட்டன் பண்ணும், புரியுதா பொண்டாட்டி? ஓஹோ, புருஷன் கால் பண்ணா அட்டன் பண்ணுமா?
என்னால் அட்டன் பண்ண முடியாது. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், என் மேலே எதுவும் முரட்டு கோவத்தில் இருக்க போல. என்ன கோவம் சொல்லு, கோவத்தை எல்லாம் போக வைக்கிற. என்ன கோவமா? ஒரு கோவம் இல்லை, நீ வைக்கிறியா ஃபோனை அப்படின்னு சொல்லி கட் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஜேகே கட் பண்ணனா தயவங்க எனக்கு செம்ம வெறி ஆயிடும், ஆஃபீஸுன்னு கூட பார்க்க மாட்டேன். இவனுக்கு வேற கோவம் வந்தா இவன் யாராலையும் தடுக்கவே முடியாது, எதையாச்சும் தூக்கி போட்டு உடைச்சிருவான். என்ன வேணும் உனக்கு இப்போ? எது கோவமாரிக? ஏய், பாப்பாவை காட்டுற ஃபஸ்ட்டு. வாடா போடான்னு சொல்லாத, எனக்கு பிடிக்காது. அப்படிதான் சொல்லுவேன். கோவமாரிக, பாப்பாவை காட்டு அப்படின்னு சொல்லவும் பாப்பாவை காட்டுறான் தயாங்கும். பார்த்துட்டியா, உன் பிள்ளை நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க, உன் பிள்ளைய நான் ரொம்ப கண்ணும் கருத்துமாக தான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன டேஷுக்குடா கோவப்படுற? என் பாரு பொண்டாட்டி, எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தேன்னா எனக்கும் தான் பிடிக்கல. என்னை நீ கேரே பண்ணிக்க மாட்ற. என் பாரு பொண்டாட்டி, எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது, 15 நாளில் 10 நாள் ஆஃபீஸ் ட்ரிப்பாக போயிடுச்சு. போயிட்டு முந்தா நேற்று தான் வந்தா. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டுறீங்க, கிட்ட வந்தா கொஞ்சுவன் பார்த்தா ஓவரா மிஞ்சிட்டுறீங்க. என்ன மறுபடியும் ஏதாச்சும் பண்ணுமா? நீ பண்ண வரைக்கும் போதும் ஜேகே, நீ எதுவுமே பண்ண வேணாம். எதுவுமே பண்ண வேணாமா? சரி சொல்லு, எதுக்கு கோமாரிக? இப்போ எங்கே இருந்து பேசுகிற? ஆஃபீஸில் தனியாக ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குல்ல, யாராச்சும் வந்து ஸ்மோக் பண்ணுறதுனா ஸ்மோக் பண்ணிக்குவாங்க, வேணும்னா எதாவது பண்ணுன்னா பண்ணிக்குவானுங்க. அந்த ரூமில் தான் இருக்க. சொல்லு, எதுக்கே என் மேலே கோமாரிக? அது ஒன்றும் இல்லை. ஏய், பாப்பா மாற அழுகுறான் பாரு. ஐயோ எரு அப்படின்னு மறுபடியும் அந்த பால் பாட்டில் எடுத்துட்டு பாப்பா கொடுக்குறான். ஏய், பாப்பாவை காட்டு. காட்டுறேன் இரு அப்படின்னு சொல்லி பேபி அப்படியே வீடியோ காலில் காட்டுறான். ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கா. என்ன பொண்டாட்டி, வந்ததுலேருந்து பாப்பாவுக்கு புட்டி பாலே கொடுத்துட்ருக்கா. உன் பால் என்னாச்சு? என்னடி ஆச்சு உனக்கு? அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எனக்கு வர மாட்டுது. கொஞ்சமாக தான் வருது. கொஞ்சமாக வருதா? இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? எப்படி சொல்றது? கேட்டியா நீனு? வருதா வரலையா, பாப்பா வயிறு நிறைஞ்சிச்சான்னு கேட்டியா நீனு? ஓ, அதுக்கு தான் பொண்ணடி கோமாரியா? எப்பலேருந்து இப்படி இருக்கு? அது பாப்பா பிறந்து 3 நாளில் வந்துடும் நாங்கள் எல்லாரும், ஆனால் வரவே இல்லை. அது ஏதாச்சும் பண்ணி பாரு, அமைக்க பாரு. எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு வலிக்குது. அதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியல. காட்டு பார்க்கலாம். காட்டுண்ண அப்படின்னு தயாங்கிட்ட சேர்க்க கேட்குறான். என்னத்தை காட்ட? எண்ணத்தை காட்டவா? மேலே தூக்கு, பேஷண்ட்டை மேலே தூக்கி காட்டு பார்க்கலாம். இரு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறான். எங்க அங்க கை வச்சு பண்ண? ஜேகே வேணா பண்ண. பார்த்தா எதுவுமே வரல. எப்படிலாம் இருக்கவே கூடாது. சொல்லியிருந்தா சீக்கிரமா டாக்டர் கிட்டயாச்சும் கூட்டு போயிருப்பல்ல. அதுவும் பண்றது கிடையாது, எதுவும் சொல்றது கிடையாது, எல்லாமே அப்படியே சீக்கிரட்டா வச்சுக்கிறது. அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன் புருஷன்? கோவப்படாத, நானே ஆல்ரெடி வலியில இருக்கேன். என்ன வலிக்குது உனக்கு? என்ன வலிக்குது? பாப்பாக்கு வயிறு நிறையதா இல்லைன்னே தெரியல. இங்க பாரு தயம், எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் இப்படிலாம் நீ நடந்துட்டு இருந்தேன்னா. நான் என்ன பண்றது? நான் வைக்கிறேன். ஓ, அதை காட்டிட்டு வேற வைக்கிறானே. எனக்கு வேற பார்த்ததுலேருந்து அங்கே என்னென்னமோ பண்ணுது. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவன் 3:30 இருக்கும். அப்படியே வீட்டு காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கான். எந்த நேரத்தில் யாரு? இப்போதான் லைட்டாக தூங்குனேன். அதுக்குள்ளேயும் ஜேகே நீ என்ன பண்றீங்க? ஏய் உள்ள வா, பாப்பா எங்க? பாப்பா தூங்குறான். எங்க போற? உன்னை வாண்ண அப்படின்னு கதவை போட்டிட்டு அப்படியே ஜேகே வந்து தயங்க தூக்கிக்கிறான். எங்க கூட்டு போற? விடு, நிறைக்கு விடு. வாண்ண, கம்முன்னு வரமாட்டியா? பாப்பா முழிச்சான்னு வச்சுக்கோ, உனக்கு தான் கஷ்டம். எங்க விடு. ஏய் வானா வரமாட்டேன்ல உனக்கு அப்படின்னு பின்னாடி அடிய போட்டு கூட்டு போறான். படு. என்ன படுன்ன அப்படின்னு படுக்க வைக்கிறான். பாப்பா தொட்டில தூங்கிட்டு இருக்கான். காட்டு. என்ன ஜேகே அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே தூக்கிட்டு, ஏன் வரமாட்டுது? வலி எதுவும் வருகா? டாக்டர் சொல்லி தானே அனுப்பிச்சாங்க, ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க, பாப்பா பிறந்ததும் அப்படிதான் இருக்கும்னு. என்கிட்ட சொல்ல மாட்டியா நீனு?
இல்லை ஜேகே, அது சொன்னா அதுவும் நல்லா சாக்கு மட்டும் சொல்ல தெரியும் உனக்கு. பாப்பாவுக்கு வயிறு நினைச்சாலாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு அவனே தயங்கூட 2 கையும் நல்லா பிடிச்சிட்டு அவன் போட்டிருந்தது அப்படியே மேலே தூக்கி விட்டுட்டு ஒன் சைடு அப்படியே போட்டு நல்லா பசாயிறான். சொன்னடா ஜேகே வலிக்குது, ஜேகே ஜேகே வலிக்குதுடா. ஏய் ஷனா வரவே மாட்டுது. அதை தானே ஆரம்பத்துல இருந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன், வர மாட்டேங்குதுன்னு. இரு அப்படின்னு வாய் வச்சு நல்லா உறிஞ்சிட்டு இருக்கான். ஆனா வரல. எனக்கு தெரியும் இது என்ன பண்ணுன்னு. பாப்பா அங்க வாய் வைக்கிறானா? ஜேக்கி என்ன விடு ஃபர்ஸ்ட். என்னடா என்ன கூச்சப்படுற? அரேஞ்ச் மேரேஜ் தான். முதல் தடவை பண்ணும் போதே குழந்தை வந்துடுச்சு. அதையும் முழுசா பார்க்கலதான். ஆனா எனக்கு காட்ட மாட்டியா? வீடியோ காலில் மட்டும் கேட்டா தூக்கி தூக்கி காட்டுவ, நேரில் காட்ட மாட்டியா? இப்போ பாரு, எனக்கு ஃபுல்லா நான் அங்கதான். ஜேகே என்னை ஒரு வழி பண்ணாம நீ விட மாட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்ன விட்டுரு. எனக்கு வர வைக்காம விட மாட்டேன். என் குழந்தையோட வயிறு நிறையதான் தெரியாம என் பாப்பா பாரு எவ்வளோ சமத்து குட்டியா தூங்கிட்டு இருக்கான். மை லிட்டில் பிரின்ஸு, அவனுக்கு வயிறு நிறையணும் விடு அப்படின்னு தயாங்க போட்டு அந்த இடத்துல நல்லா வச்சு பண்ணிட்டு இருக்கான். தயாங்கால வலி தாங்க முடியல. பல்லு கடிக்கிற நீன என்ன கடிக்கிற? அட்ஜஸ்ட் பண்ணிவோ. ஓ அந்த சைடு அப்படின்னு மாத்தி மாத்தி கண்டினியூஸா அவனை ஒரு 2 மணி நேரம் போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கான். அப்போ இடையில பாப்பா அழுகுறான். அப்போ மட்டும்தான் விடுறான். வாய் வலிகுன்னு மட்டும் நினைக்காத. இவ போய் இதோ வருதுல கொஞ்சம் அதை கொடுத்துட்டு அகைன் வர்ற, புரியுதா? நான் வரவே மாட்டேன் விடு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு சரி பண்ணிட்டு அப்படியே ஓடிடுறான் பாப்பாவை தூக்கிட்டு. பாப்பா ஒரு மாதிரி கிராங்கே அழுதுட்டே இருக்கான். அவனை அப்படியே பால்கனி தூக்கிட்டு போயிட்டு அந்த நேச்சுரல் வியூ எல்லாம் காட்டிட்டு பாப்பாவுக்கு அப்படியே விளையாட்டு காட்டிட்டு இருக்கான் தயம். அப்படியே ஜேகே அவன் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு பால்கனி வியூவை வந்து அவனும் பார்த்துட்டு தயங்க பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிக்கிறான். 2 பேபி அவ்வளோ அழகா நின்று ரசிச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா நான் என் பேபிஸை மட்டும் தான் ரசிச்சிட்டு இருக்கேன். ஏய் தயம் என்ன ஜேகே? நான் மறுபடியும் ஜேகே 15 நாள் தான் ஆயிருக்கும், அடி வாங்கிடுவேன். வந்துச்சா அண்ணா காட்டு. ஜேகே இவனை வச்சுட்டு அப்படின்னு ஜேகே ரொம்பவே தயாங் மேலே அடிக்ட்டு. ஆனால் தயாங்க்கு தான் கூச்சமா இருக்கும். இப்படியே நைட்டு பாப்பாவை தூங்க போட்டுறாங்க. பேபியும் நல்லா டீப் ஸ்லீப் போயிடுறான். அப்போ தயாங் அப்படியே ஏப்ரான் மாட்டிட்டு கிச்சனில் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதில் டிஷ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்போ வாஷ் பண்ணி முடிச்சதுமே பின்னாடி திரும்பி பார்த்தா ஜேகே என்ன இப்படி பண்ணாதான் வரும். நானும் டாக்டர்கிட்ட கால் பண்ணியும் கேட்டேன். அவங்களும் சொன்னாங்க பாப்பா வாய் வைக்க தான் அது அப்படியே ஊறிட்டே இருக்கும்னு. பாப்பா வைக்க மாட்டான், நான் வைக்கிறேன். பின் மறுபடியும் அவனை தூக்கிட்டு போறான். போட்டு அவனை வச்ச விடிய ஒரு மாதிரி பண்றான். தயாங்கெலாம் அதுலேயே ஒரு மாதிரி ஆகிடுது. சரி போதும்டா விடு, எவ்வளோ நேரம் என்னால் முடியலையே. நாளைக்கு காலைல நீ ஆஃபீஸ் போகணும், டயர்டாக ஆயிடுவேன். காலைல ஆஃபீஸ் லீவ் போட்டிக்கலாமா? நீ நான் எல்லாரும் ஃபேமிலியோடு சேர்ந்து பிக்னிக் மாதிரி வெளில போகலாம் பார்க்குக்கு. என்ன சொல்கிற? விடு, என்னால் முடியலடா அப்படின்னு அவன்கிட்ட கொஞ்ச நாள் இந்த போராட்டம் தான் போராட்டமாக இருக்கு. ஓடிட்டே இருக்கு 2 பேத்துக்குள்ளேயும். அவன் தயங்க பிடிச்சி இழுக்கிறதும் தயங்க அவன்கிட்ட இருந்து தப்பி ஓடுறதுமா. ஸோ இப்படியே ஒரு 2.5 மாதம் ஆகிடுது. இப்போ ஜேகே ஆஃபீஸில் இருக்கான். அப்போ வீடியோ கால் பண்ணும்போது தயங்க அட்டன் பண்ணுறான். என்ன பேபி எப்படி இருக்கான்? நல்லா தூங்கிட்டு இருக்கான். 3 மாதம் ஆக போதில்ல என் குழந்தைங்க. ஆயிடுச்சு என்ன? ஆமாம் 3 மாதம் ஆயிடுச்சு. எங்கே போகிற? ஒரு இடத்துக்கு போகிறேன். எங்கே? அதெல்லாம் எதுக்கடா கேட்குற? புண்டவட்டி அட்டி வாங்கிடுவ இரு அப்படின்னு அந்த ஸ்மோக் பண்ணுவாங்கல்ல அந்த ரூம் போகிறான். சரி காட்டு. என்ன காட்ட? அங்கே எப்படி இருக்கு? நேற்று நைட்டு வேற வேணும்ன்ட்டு உறிஞ்சு எடுத்துட்டேன். காட்டு பார்க்கலாம். காலையில் பார்க்காத, அங்கே போயிட்டு காட்டுன்னு சொல்லு எல்லாத்தையும். என்ன பண்ணுறது, நீயும் பாப்பாவும் அழகாக தூங்கிட்டு இருந்தீங்க, என்னால் பார்க்க முடியல. டிஸ்டர்ப் பண்ணிட்டுனா நீ ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு தெரிவ, அதான் காட்டு அப்படின்னு சொல்லுவோம். என்ன அதெல்லாம் நல்லா தான் வருது, நீ பேசாம இரு. இங்கே பாரு, போயிட்டே போய்டும் அப்படி சொல்லி புரிய வைக்கிறது. தயம் எனக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாது?
ஆஃபீஸில் மீட்டிங் வெளில ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங் நான் போய் வெளியில் அட்டன் பண்ணியே ஆகணும். எங்கள் ஆஃபீஸ் சார்பா இப்போ தான் என்ன அனுப்புவானுங்க, என்ன அனுப்புகிறானுங்க, நான் போயே ஆகணும். ஓ சரி சரி, இவ்வளோ நாள் யாராச்சும் வந்து இருந்துடுறாங்க நம்ம வீட்டில், வருதா இப்போ? முன்ன விட பரவாயில்ல ஜிகே, பாப்பாவுக்கு வயிறு நிறையிற அளவாச்சும் வருது. ஓ நானும் லைட்டாக குடிச்சு பார்த்தேன். அதான் திருட்டு போன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தெரியுற. தூங்க விட்டுட்டு நான் என்ன பண்ணுறது? நான் என் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நீங்கள் 2 பேரும் தூங்கிடுறீங்க. என் பையனை எப்பயாச்சும் முழிச்சிருக்கும் போது தான் தூக்கி கொஞ்சம் முடியுது. எல்லாம் என் பையன் சினிங்கி அகைன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள பெரும் பாடாயிருது. அப்போ நீ ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக போயிடுவியா? ஆஃபீஸ்லேருந்து போகிறது தான், நான் வீட்டுக்கு வந்துட்டு போவேன். ஓகே, அப்போ நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கட்டுமா? ட்ரெஸ் எல்லாத்தையும்? அவ்வளோ அவசரம் புருஷனை அப்படியே பற்றி விடுறதுக்கு என்ன கேட்டேன் இப்போ? தயம் ஏண்டா அவன் அப்படி கேட்டுட்டே இருக்கான்? என்ன கேட்டேன்? காட்ட சொல்லி காட்டினியா நீன? அவன் அப்படியே தயம் காட்டுறான். என்ன நான் பண்ணதானா? பாரு அப்படியே ஒரு மாதிரி செகப்பாங்க மட்டும். நல்லா இருக்குல்ல? அழகா இருக்கே. ஐயோ ஜெயே, பார்க்கும் போதே சும்மா கிண்ணுன்றிருக்கே. அப்புறம் 1 மாதம் ஆயிடுச்சு. டாக்டர் கிட்டலாம் கேட்டுட்டேன். நான் கூப்பிட்டு போனால வரல, என்ன செய்யறது? நான் அவரும் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அப்போ கேட்டேன், அதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. என்ன தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ணிடலாமா? அடி வாங்குவ, இதுக்கே என்னால் முடியல. அதுவும் பாப்பாக்கு பால் கொடுக்கறதுக்குள்ள நீ என்ன ஒரு வழி பண்ணி எடுத்துருவ. பாப்பா மறுபடியும் கத்துறான். பாப்பா கத்துறான் பாரு பொன்னாடி, ஓ போய் கொடுப்பாங்களாம் அப்படின்னு. இரு, என்ன? ஓ ஃபோனை அப்படியே ஸ்டாண்டில் பிளேஸ் பண்ண. எதுக்கு பிளேஸ் பண்ணா? இவன் தொல்லை தாங்க முடியாது. பக்கத்தில் இருக்கும்போது ரசிப்பான், தூரமாக இருந்தாலும் ரசிப்பான். அப்படின்னு ஃபோனை ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு, என்ன கொடு, நீ கண்ணை மூடு, நான் தான் பார்த்துட்டேனே கொடு அப்படிங்கவும் பாப்பாவும் சமத்து குட்டி அழகா குடிச்சிட்டு இருக்கான். இப்ப பாரு, என் புள்ள கத்தாம அவனுக்கு வயிறு நிறையுது. இங்க பாரு, கக்கிட்டு இருக்கான் பாரு. பாக்குறேன். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிரும் ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் அவன் இது பண்ணுவான். என்ன பண்ணுவான்? குடிக்கவே ஆரம்பிப்பான். ஜெகே, எல்லாத்துலயும் கிராஸ் கொஸ்டின் கேட்காத. சரி கேக்கல. பொண்டாட்டி செம்மையா வச்சிருக்கானே, எனக்கு எப்ப கொடுப்ப? ஜேகே, நான் போனை வைக்கிறேன், நீ போய் உன்னோட ஆஃபீஸ் ஒர்க் பாரு. எனக்கு எப்போ கொடுப்பேன்னு கேட்டேன். எனக்கு அது குடிக்கணும் போல எனக்கு அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும். அதான் ஆல்ரெடி பார்த்துட்டல்ல, சாப்பிட்டு பார்த்தல்ல. உப்பு சப்பெல்லாம் எதுவும் இல்லதான். உனக்கு உப்பு சப்பு சக்கரை எல்லாம் கலந்து போட்டு வருமா? சரி சரி வைக்கிறேன். அப்போ ஜேகே அப்படியே பாஸ் வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பையன் வந்து கூப்பிடுறான், பாஸ் கூப்பிடுறாங்கன்னு. அவனும் அப்படியே டக்குன்னு வச்சுட்டு போயிடுறான். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த பையனை வச்சுட்டு எனக்கு ஏன் அவ்வளோ கூச்ச சுபாவமா இருக்குன்னு தெரியல அப்படின்னு தயாங்கும் அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே, இப்ப நடந்ததை நினைச்சு அப்படியே வெக்கப்பட்டுட்டே பாப்பாவையும் தூங்க வச்சிடுறான். அப்போ ஜேகே வந்ததும் அவனுக்கு தயாங்க அப்படி கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குறான். பேபி போயிட்டு வரேன்னா? மிஸ் யூ ஜேகே. இப்ப சொல்லு மிஸ் யூன்னு. சரி, நான் 10 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷத்துல மிஸ் யூ எல்லாம் காட்டிடலாம். வா வேணாம், பாப்பா அழுகுறான், நீ போயிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அனுப்பி விட்டுடுறான். ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு தயாங்கோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு பாப்பாவே தூக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணி கொஞ்சிட்டு, டாடி போயிட்டு வரேன். என்ன பேபி, சமத்து குட்டியா? என் பொண்டாடி கூட இருக்கணும், என் பொண்டாடி டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. தயம் வந்ததும் உனக்கு இருக்கு, நான் போய் சொல்றேன்னு நினைக்காத, இருக்கு புரியுதா? புரியுது அப்படின்னு தயங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகேவை அனுப்பி வைக்கிறான். ஸோ இப்படியே தான் அவன் அந்த ட்ரிப்புக்கு ஒரு வாரம் கிட்ட போயிருப்பான். ஸோ ட்ரிப் ஃபுல்லாக தயாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவங்க ஃபுல்லாக வீடியோ காலில் தான் பாப்பாவை காட்டிட்டு அப்படி இப்படின்னு அவன் கொடுக்குறானுங்க. ஆனால் வேலையாக தான் போகுது. வீட்டுக்கு போனதும் மஜாவாக அவன் கூட ஒரு மாற்று பண்ணி விட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃப்ளைட்டில் அப்படியே வந்துட்டு இருக்கும் போது அப்படியே கற்பனை உலகத்தில் பறந்துட்டு இருக்கான் ஜேகேவும். போனதுமே தயங்க அப்படியே தூக்கி இடுப்பில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இறங்கிட வேண்டியதான். அவனுக்கு நோ மர்சி.
அவனுக்கு நான் இறகுலாம் காட்ட போகிறது கிடையாது. அப்போ இந்த சைடு தயம் போச்சு. எனக்கு வர்றான், வந்து என்னை பாடாப்படுத்திடுவான். கொஞ்சம் நெஞ்ச பாடாப்படுத்துறான். எப்படியெல்லாம் பண்ணுறான், என்னால் சுத்தமாக முடியல. அதுவும் மேலேயே அப்படியே உறிஞ்சு உறிஞ்சு அப்படியே பிசைஞ்சு எடுத்துடுறான். அன்னைக்கெல்லாம் பார்த்தா அப்படியே சும்மா சும்மா. இப்போ வீட்டுக்கு வந்ததும் அப்படியே காலிங் பெல் அடிக்கிறான். ஐயோ வந்துட்டானே. ஒரு சைடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனால் இன்னொரு சைடு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கே அப்படின்னு அவனும் அப்படி டோர் ஓப்பன் பண்ணான். தயாங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகே வெல்கம் பண்றதுக்கு கையில ஒரு ரோஸோட நிற்கிறான். அப்போ இந்த ரோஸ் அப்படியே ஜேகே வாங்கிட்டு தயாங்க தூக்கிட்டு ரோஸ் அப்படியே வாயில கவிக்கிறான். என்ன ரெடியா ஜேகே? கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் உனக்கு பிடிச்ச பனானா மில்க் ஷேக் பண்ணியிருக்க, பேன் கேக் ஊற்றிருக்க. இரு. இப்போ அப்படியே கீழே பார்த்தா என்ன உன்னை விட இப்போ ஓவர வலிதுன்னு நினைக்கிறேன். ஐயோ பாப்பா, ஆமாம் பாப்பா கொடுக்கும் போது தொடச்சி விடட்டா? ஐயோ வேணா ஜேகே அப்படின்னு அப்படியே யாரைக்கே விடல. கிச்சனுக்கும் போயிட்டு அப்படியே பேன் கேக் எல்லாம் திருப்பி போட்டு அதை குக் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு அப்படியே தயாங்க ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு போகிறான். எனர்ஜி ஏற்றிக்கிறியா பேபி? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பயமா இருக்குடா. நீ என்ன பண்ண போறன்னு நினைச்சாலே. இதோ இப்பதான் பண்ணவே போறேன். நீ எல்லாத்தையும் கழட்டிட்டு தயாங்க போட்டு அப்படியே முன்னாடியே பின்னாடின்னு ஒவ்வொரு விதத்துலயும் வச்சு செஞ்சிட்டு இருக்கான். தயாங்காலெல்லாம் முடியல. இப்போ எனர்ஜி ஏத்துறதுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியுமா? அப்படின்னு தயாங்க எதுவுமே இல்லாம அப்படியே போட்டுட்டு அப்படியே நல்லா வாய் வச்சு உறிஞ்சு குடிச்சு எனர்ஜி ஏத்திட்டு இருக்கான். ஜேகே பாப்பா, ஐயோ பாப்பா அழுகுறானே அப்படின்னு ஓடி போய் பாப்பாவை தூக்கிட்டு வந்து தயாங்கிட்ட கொடுக்குறான். எங்க பாரு, பாப்பா ஒன் சைடு குடிக்கட்டும், நான் இந்த சைடா பாப்பா கொடுப்பாங்களா அப்படின்னு பாப்பாவை வந்து அழகா பிடிச்சிட்டு அப்படியே தயாங்க கொடுத்துட்டு இருக்கான். பாப்பா கொஞ்ச நாள் தான் என்ன, என் சமத்து குட்டிக்கு 6 மாசம் ஆயிடுச்சுலாம். என் சமத்து குட்டிக்கு தம்பியோ தங்கச்சியோ சீக்கிரமா வந்துருவாங்க. என் பொண்டாட்டி தான் அதுக்கு ஒரு மாதிரி அசஞ்சே கொடுக்கல. எனக்கு நல்லா போட்டு முடிச்சு விட்டேன், புரியுதா? தயாங்க போட்டு முடிச்சிட்டேன். ஆனாலும் என்னடி சமத்து குட்டியோ அப்பாவே அம்மாவே டிஸ்டர்ப் பண்ணாம தூங்கினான்னு வச்சுக்கோ, அழகான ஒரு குட்டி தங்கச்சியோ தம்பியோ உனக்கு கொடுத்துருவேன். ஜேகே இவனை வச்சுட்டு என்னால் தூங்கவே முடியல. கிராங்கி ஆகி அப்பப்போ க்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஓ அப்போ இதை நீ பார்த்துக்கோ, இன்னுமே நான் பார்த்துக்கிறேன்னா. என்னத்த உன்னையும் இவனையும் சேர்ந்து இனிமே வரப்போறான்ல அவனையும் சேர்ந்து அப்படின்னு குழந்தைய வச்சுட்டு மறுபடியும் ஓகேடா இதோட முடிச்சுக்கிறேன். உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஹெட்செட்டை போட்டுக்கோங்க, பிடிக்கலன்னா பார்க்காதீங்கன்னு. அப்புறம் யாரும் பார்த்துட்டு வந்து திட்டக்கூடாது சரியா? நான் ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் சொல்ல தானே செஞ்சேன். அப்புறமா இது எத்தனை நாள் சேனலில் இருக்கும்லாம் தெரில, தூக்குனாலும் தூக்கி விட்டுருவானுங்கடா. ஸோ அதனால் தெரியல, பார்க்கலாம். இருந்துச்சுன்னா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணிக்கலாம் என்ன. ஸோ இதுக்கு எத்தனை லைக் வருது, எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ் கேட்பீங்கள்ல, அதுக்கு நான் யோசிக்கிறேன் என்ன. ஸோ எனக்கு வந்து கமெண்ட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் வியூஸ் அது உங்கள் கையில் தான் இருக்குது, பிடிச்சாதானே பார்ப்பீங்க. ஐ ஹோப் இவ்வளோ நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த மாதிரி கண்டென்ட்டை நான் வந்து வீடியோ போட்டுட்டேன் வாய்ஸ் ஓவரில். ஸோ எஸ், இப்படி தானே எல்லோரும் இவ்வளோ நாள் கேட்டிங்க. இன்ஸ்டாவில் கேட்பீங்க, அக்கா இப்படி போடுங்க, இந்த மாதிரி வீடியோஸ் டைட்டில் போடுங்க அப்படி இப்படின்னு போட்டுட்டேன். போதுமா? அப்புறம் இதில் வந்து எப்படி பேசுறீங்கன்னா தெரில, நிறை குறைகள் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்க்கா அப்படின்னா நிறைகளை வந்து கமெண்ட் செக்ஷனில் கூறவும், குறைகளை வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணிடுங்க. பிகாஸ் ஐ எம் அ புவர் ஹார்ட் கேர்ள். ஸோ அதனால எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிட்டு எஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணிடுங்க. இதனோட குறைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நிறைகளையும் அங்கே சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெலகிராமில் நான் கேட்டிருந்த டைட்டில் அப்லோட் பண்ணியிருந்தா ஐ ஹோப் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகேடா, மறக்காமல் ஹைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் ரெக்கமெண்ட் ஆகட்டும். நம்ம சேனல் கொஞ்சம் ஒரு மாதிரி டம்பாக போயிட்டுருக்கு. ஓகே, ஸ்டே டியூன். லவ் யூ ஆல். பை பாய்.